பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? வேதனையின் உச்சக்கட்டம், த பினாக்கிள் ஆஃப் ஆகனி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய நெருங்கிய பாசத்துக்குரிய உறவுகள், பிள்ளைகள் தொலைதூர பட்டணங்களுக்கு செல்லும் போது நமக்கு மனது கடினமாக இருக்கும். அந்த பிரிவை தாங்கிக் கொள்ளாமல் சிலர் கண்ணீர் விட்டு அழுவார்கள். இந்த உறவுகளை காட்டிலும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருந்த உறவு மிகவும் வலிமை வாய்ந்தது, மிகவும் ஆழமானது, தெய்வீகமானது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இவர்களுக்கிடையே இருந்த உறவு சில நிமிடங்கள் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இவ்வுலகத்தில் யாருடைய உறவும் சில கோபங்கள், சண்டைகளால் துண்டிக்கப்படும். ஆனால் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் நடுவே இருந்த உறவு சில நிமிடங்கள் துண்டிக்கப்பட்டதற்கு நம்முடைய பாவங்களே காரணம். இயேசு பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்தவர். பிதாவும் இயேசுவும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் காணப்படுவார்கள். இப்பொழுது பிதா தன்னுடைய முகத்தை இயேசுவுக்கு மறைக்கும் நேரம் வந்தது. காரணம், ஏசாயா 59:2 படி, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதியிருப்பதைப் போல நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்தபோது பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. இந்த பிரிவின் வேதனை அவருக்கு இருந்த சரீர வேதனையை காட்டிலும் அதிகமாக இருந்தது. இயேசு அனுபவித்த இந்த வேதனையைத்தான் மனுக்குலத்தின் வேதனைகள் எல்லாவற்றிலும் அதிகமான வேதனை. இந்த வேதனை நிமித்தம் சிலுவையில் வந்த இயேசுவின் நடுக்கதறல் தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது. இவற்றை இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் சகித்தார். நம்முடைய உறவு ஆண்டவரோடு சீராக இருக்கும் பொருட்டு பிதாவின் முகம் மறைக்கப்படுவதை இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இம்மானுவேல் என்ற நாமத்தை உடையவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அவர் நம்மோடு இருப்பதை சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களில் நாம் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூதர் என்ற தேவ மனிதர் சொன்னார், கிறிஸ்து இருந்தால் சிறையும் சிம்மாசனம், கிறிஸ்து இல்லையேல் சிம்மாசனமும் சிறைதான் என்பதாக. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. அவரோடு இருக்கும் உறவை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உம்முடைய முகத்தை உம்முடைய குமாரனாகி இயேசுவுக்கு நீர் மறைத்தீரே. உம்முடைய அன்பிற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இனி பாவத்தில் இராதபடி பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எச்சரித்த கர்த்தர் இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தை அதிகமாய் வாஞ்சிக்க உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.